மயங்காதீங்க. நேர்மையாக கண்டிப்பாக உண்மையாக உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸாக முடியும். நான் இப்போ ஷூ போடுறதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. எம்ஜிஆர் காலத்திலேயே விளையாட்டு விடுதின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. நான் வில்லேஜில் பிறந்தவன் தான். அப்போ நான் திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது. இப்போ 4 மாவட்டமாக இருக்குது. பெரம்பலூர், கரூர், அரியூர். ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தப்போ நான் சூப்பர் செலெக்ஷன் வாங்கி 8th ஸ்டாண்டர்டில் போய் மதுரை விளையாட்டு விடுதியில் சேரும்போது நான் ஒரு ரப்பர் சேர் போட்டு போய் உட்காந்துருந்தேன். எல்லாம் ஷூ போட்டிருந்தேன். 18 பேர் ஜாயின் பண்ணோம். 18 பேரும் நல்லா நீட்டாக இருந்தேன். சஃபாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தேன். நான் யூனிஃபார்மில் போய் நின்னோடனே அந்த கோச்சஸ் எல்லாம் பார்த்து என்னை சிரிச்சாங்க. பையனும் பார்த்து சிரிச்சானுங்க. ஷூ இல்லாமல் போயிட்டேன். நான் அன்னைக்கு ஷூ போடணும்னு நினச்சவன் தான். என்னுடைய சர்வீஸில் எந்த குழந்தைகளும் பார்த்ததே கிடையாது. ஷூ இல்லாமல் ஸ்கூலுக்குள்ளே போகவே மாட்டேன். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இன்னைக்கு கூட பாரு ஷூ தான் போட்டு வந்திருக்கேன். செப்பலவே நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஸ்கூலுக்குள்ளே. 25 ஆண்டுகள். இந்த வருஷம் திறந்தீங்கன்னா 26வது ஆண்டு. ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுங்க. நேர்மையாக எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஒரு எந்த